குடும்பத்துல துக்கத்திற்கு காரணமாய் இருந்த, அந்த தாரித்திரத்துக்கு காரணமாய் இருந்த, அந்த போராட்டங்களுக்கு காரணமாய் இருந்த, அந்த சந்தோஷத்தை இழக்க பண்ணுவதற்கு காரணமாய் இருந்த, அந்த சமாதானம் கேட்ட உண்டாக்குறதுக்கு காரணமாய் இருந்த எல்லா கட்டளைகளையும் என் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஓ துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெட்டி சிறந்த இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு எதிரான கட்டளை எல்லாவற்றையும் கர்த்தர் குலைத்து போட்டு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எனக்கு எதிராய் தொடங்கப்பட்ட எல்லாம், என் ஊழியங்களுக்கு எதிராய் தொடங்கப்பட்ட எல்லாம், என் குடும்பங்களுக்கு எதிராய் தொடங்கப்பட்ட எல்லாம் இன்றைக்கு இந்த ஆராதனையில் மொத்தமாய் முடிவுக்கு வருகிற நேரம் வந்துவிட்டது. எனக்கு எதிராய் எழும்புகிற, குற்றம் சாட்ட நினைக்கிற, குற்றப்படுத்துகிற நாவுகள் எல்லாம் கட்டப்படுகிற ஒரு வேளை வந்ததுன்னு சொல்லி நம்புகிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. உன் மேல போடப்பட்ட பழியை கர்த்தர் மாற்றுவார், பொய்யான வழக்குகளை கர்த்தர் மாற்றுவார், உனக்கு எதிரானவனைகளை கர்த்தர் குழியிலே தள்ளி உன்னை எழுப்புவார். நம்புற பிள்ளைங்க, என் ஏக்கமெல்லாம் எந்தே சத்தமா சத்தமா இன்னோ 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 என் ஏக்கமெல்லாம், ஆமென் ஆமென், என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணும் ஆசையா, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். விடுதலையோட கைகளை உயர்த்தி, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், ஆசையா என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர். நம்பிக்கையோட என் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். நான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற தத்தளிப்பின் பாத்திரங்கள் எல்லாவற்றையும், அந்த தத்தளிப்புகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மாற்றி நான் சந்தோஷப்படுகிற காலங்களை, நாட்களை என் ஆண்டவர் எனக்கு தருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல விடுதலையோட கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில வானங்கள் திறக்கப்படட்டும் அப்பா. என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் ரகதலா சேகரபா, ஆமென் ஆமென் ஆமென், என் ஏக்கமெல்லாம் ஆசையா, ஆமென் ஆமென், என் ஏக்கமெல்லாம் ரபாலா சந்தரபலபா, ஆமென் ஆமென் ஆமென், என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். நம்புற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எத்தனை நம்புறீங்க? என் தத்தளிப்பின் பாத்திரத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு என்னை தத்தளிக்க பண்ணுகிறவன் கையில அவர் கொடுப்பார் என்று நம்புகிற பிள்ளைங்க, ஏக்கம் எல்லாம் அப்படிதானே? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏக்கம் என் சீக்கிரம் என் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரங்கள்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தத்தளிப்புகள் எல்லாம் என் கையிலிருந்து நீக்கப்படட்டும். அப்படி விசுவாசிக்கிற பிள்ளைங்க உங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் கையில் இருக்கிற தத்தளிப்பு இதுதான் ஆண்டவரே என் ஏக்கம். எத்தனை வருஷங்கள், எத்தனை காலங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வாரங்கள் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் தத்தளிப்புகள் மாறாதா? என்னுடைய புலம்பல்கள் மாறாதா? என் வேதனைகள் மாறாதா? என் துக்கங்கள் மாறாதான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். சீக்கிரமாய் வேதம் சொல்லுகிறது, சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவன் உங்கள் சத்துருக்களை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று நம்புற பிள்ளைங்க, என் கையில் இருக்கிற எல்லா தத்தளிப்பின் பாத்திரங்கள் எல்லாம் இந்த ஆராதனையில கர்த்தர் மாற்றும்படி செய்வார் என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் முழு பலத்தோடு மனுஷனை மகிமைப்படுத்தி அல்ல, மனுஷனுக்காக அல்ல, பரலோகத்தை மகிமைப்படுத்தி, தேவனை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்கிற வேளையில் பரலோகம் நமக்காக இன்னைக்கு திறக்கப்பட்டு உன் கையில் இருக்கிற எல்லா தத்தளிப்புகளையும் கர்த்தர் மாற்றி உன் புலம்பல் மாறுகிறது, உன்னுடைய துக்கம் மாறுகிறது, உன்னுடைய வேதனைகள் மாறுகிறது, உன் சிறையிருப்புகள் மாறுகிறது. எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும் எல்லா சிறையிருப்புகளையும் என் ஆண்டவர் மாற்றி உன்னை பாலும் தேனும் ஓடுகிற
நலமும் விசாலமான தேசத்தில் அவர் உன்னை கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாய் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி, come on people of God, எல்லாம் மாறட்டும் அப்பா. ஐயோ, இன்னைக்கு என்னோடு இருக்கிற என் மேல இருக்கிற பாரங்கள், வருத்தமான பாரங்களை வேதம் சொல்லுகிறது, தாவீது எழுதுகிறார், வருத்தமான பாரத்தை இடுப்புகளில் ஏற்றினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனால் அது என் முடிவல்ல, கர்த்தர் என்னை செழிப்பான இடங்களில் கொண்டு வந்து விட்டீர் என்ற வார்த்தையின்படியாய் எத்தனை பேர் நம்புறீங்க? இனி வருகிற காலங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாய் உடைய வல்லமை எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும் அப்பா என்று சொல்லி நம்புகிற பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க பாப். ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம் நான் காணும் இன்னும் ஆசையாய், என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா, சந்தோஷம். சத்தமா இந்த வார்த்தை ஏதோ ப்ராஃபட்டிக்கா வருது உனக்கு நேரா. நான் நம்புறேன், ஆவியில விசுவாசிக்கிறேன். உன் ஏக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்க்க போகிறார் நம்புகிற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்த அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி வாயை திறந்து சொல்ல உமா. come on. ஆமென் ஆமென் ஆமென். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். ஆமென். என் ஏக்கமெல்லாம் இன்னும் ஆசையாய், என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். ஆமென் ஆமென் ஆமென். என் ஏக்கமெல்லாம் glory. ஆமென். என் ஏக்கமெல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன். சந்தோஷத்தை காணும்படி கர்த்தர் செய்வார். இடிந்து போன கூடாரமாக இருந்தாலும், இடிந்து போன வாழ்க்கையாக இருந்தாலும், இடிந்து போன சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தர் அதை மறுபடியும் கட்டி எழுப்ப வல்லவர் என்று சொல்லி நம்புகிற பிள்ளைகள் இன்னைக்கு வேணா இடிந்து போன நிலைமையில, தீக்கிரையாக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். நெகேமியாவை கொண்டு கர்த்தர் அலங்கத்தை கட்டும் பொழுது அதெல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு மொத்தமா அழிந்து போன நிலைமையில் இருக்கிறது. அப்பா, நாம் நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் நீ சொல்லும்போது, ஆண்டவர் இடிந்து போன தீக்கிரையாக்கப்பட்ட டெஸ்ட்ராய் பண்ணப்பட்ட அந்த அலங்கத்தை கட்டி அவர் மகிமைப்பட்டார்னா உன் வாழ்க்கையும் அவர் கட்டி அவர் மகிமைப்படுவார். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உன் மூலமாய் மகிமைப்படுவார்னு விசுவாசிச்சீங்கன்னா எப்படி மகிமைப்படுவார் நினைக்கிறீங்க? உன்னை கட்டி, உன்னை எழுப்பி, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணி, உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி தான் உன்னை ஆசீர்வதிப்பதில் தான் அவருக்கு மகிமை. நீ மேன்மையாய் வாழும் போதுதான் அவருக்கு மகிமை. அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார் தான், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். என உன்னை உட்கார வைக்கும் பொழுதுதான் அவருக்கு மகிமை. நீ புழுதில இருப்பது அவருக்கு மகிமை அல்ல. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாயானால் உன்னை கொண்டு அந்த 5 அப்பம் 2 மீனா இருக்கும்போது மகிமை அல்ல, அந்த 5 அப்பம் 2 மீனும் பெருகும் போது கர்த்தருக்கு மகிமையாய் மாறுகிறது. வெறும் போட்ல இருக்கும் போது மகிமை அல்ல, அந்த வெறும் படகு 2 படகுகள் மற்ற படகுகளும் நிரம்பத்தக்கதாய் கர்த்தர் மீன்களை கொடுக்கும் பொழுது அது மகிமையாய் மாறுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை
என் குடும்பத்தில் செய்வார் நம்புகிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லிட்டு ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. என் ஆண்டவர் என் ஏக்கம் எல்லாம் தீர்ப்பார் நம்புகிற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உன் ஏக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்ப்பார் சொல்லுங்கப்பா. ஆமென். உன் ஏக்கம் எல்லாம் கர்த்தர் தீர்ப்பார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதற்கு தடையா இருக்கிற எல்லா தத்தளிப்புகளையும் இந்த ஆராதனையில கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, என் தத்தளிப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அவரை ஆராதிக்கிற வேளையில், அவரை துதிக்கிற வேளையில், அவருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிற வேளையில், அவர் வார்த்தையை நான் நம்புகிற வேளையில் ஆண்டவர் எனக்கு என்னுடைய எல்லா இயக்கங்களையும் எல்லா தத்தளிப்புகளையும் கர்த்தர் மாற்றி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்னு விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு விடுதலை வரட்டும். ஏன்னா நான் எப்பவுமே விசுவாசிப்பேன், வார்த்தைகளை கேட்கும் போதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். வார்த்தைகளை கேட்கும் போதே உன் வாழ்க்கையில் இருக்கிற யோர்தான்கள் விலகட்டும், உன் வாழ்க்கையில் இருக்கிற எரியோக்கள் உடைந்து விழட்டும், எல்லா செங்கடல்களும் பிளந்து போகட்டும் என்று சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்ல வாய்களை திறந்து ரைட் நவ கம் ஆன் பீப்பிள், ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நாமத்தில் மகிமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா தத்தளிப்புகளையும் கர்த்தரின் கையில் இருந்து நீக்கி போடுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க 2026 என் ஏக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்ப்பார் என்று நம்புகிற பிள்ளைங்க எனக்காக அல்ல பரலோகம் பார்க்கும்படியா ஒரு அரை நிமிஷம் அது கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் ஏக்கம் எல்லாம் அவர் தீர்ப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு நிமிஷம், ஆண்டவரே மனிதனுக்காக நான் உயர்த்தல, என் கையை பரலோகம் பார்க்கட்டும். இந்த 2026 ஆண்டவரே என் கொம்பு உயரட்டும், என் தலை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படட்டும், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்கன்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க வாயை திறந்து அந்நிய பாஷை பேச கிருபை பெற்ற பிள்ளைங்க இருப்பீங்கன்னா அந்நிய பாஷைகளை பேசி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஒரு பெருமழையின் இரைச்சல் உண்டாகட்டும், ஒரு பெருமழை பெய்யட்டும், கோணலான பாதைகள் நேராகட்டும், கருமுரடான பாதைகள் சமமாகட்டும், எல்லாம் இன்னைக்கு மாறட்டும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் கம் ஆன் பீப்பிள். தத்தளிப்பின் பாத்திரத்தை எல்லாம் சொல்லுங்க, தத்தளிப்பின் பாத்திரத்தை சத்தமா சொல்லுங்க, தத்தளிப்பின் பாத்திரத்தை தத்தளிப்பின் பாத்திரத்தை என் கையிலிருந்து நீக்கி ஆமென் அதை தத்தளிக்க பண்ணுகிறவன் கையில் ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? கம் ஆன் ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்பதான் ஆவியானவர் இந்த வார்த்தையை ஆவியில நோட எனக்குள்ள கொண்டு வந்த வார்த்தை அதுதான், உன் ஏக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்ப்பாராம். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நம்புறீங்க? இந்த வாரம் இந்த வார்த்தையை ப்ராபசி தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் ஏக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்ப்பார். மொத்தமாய் எல்லாமே எனக்கு எதிரானவைகள் எல்லாம் மொத்தமாய் வேற மாதிரி மாறும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆமென். சூசான் நகரத்துல ஒரு பெரிய கலக்கம் வருகிறது. சூசான் நகரம் அழிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. ராஜாவினால கட்டளை பிறக்கப்பட்டுட்டு இந்த சூசான் நகர் என்ன செய்ய போகிறது? அழிக்கப்படும். சூசான் நகரில் இருக்கிற யூதர்கள் அழிக்கப்படணும்னு சொல்லி ஒரு பெரிய கட்டளை ராஜாவாலே பிறக்கப்பட்டது. ராஜா அந்த கட்டளைக்கு முத்திரையும் போடப்பட்டுடுச்சு. அப்ப அந்த வார்த்தையை அஞ்சற்காரர் போய் தபால்காரன் போய் வாசிக்கும் போது இந்த சூசான் நகர் அழிக்கப்பட போகுது, யூதர்கள் சங்கரிக்கப்பட போகிறார்கள். இந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே சூசான் நகரம் கலங்கியதாம். என்னதான்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சூசான் நகரம். சத்தமா சொல்லுங்க, சூசான் நகரம். சத்தமா சொல்லுங்க, சூசான் நகரம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீ கலக்கத்தோடு இருக்கிறாயோ, தவிப்போடு இருக்கிறாயோ, தத்தளிப்புகளோடு இருக்கிறாயோ, இது உன் முடிவு அல்லன்னு சொல்லி நம்புகிற பிள்ளைங்க இன்னைக்கு கலக்கம், ஆனா உன் ஏக்கம் எல்லாம் மாறும் சொல்லி தீர்ப்பார் கர்த்தர் தீர்ப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க சூசான் நகரம் கலங்கியது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம உங்களை பார்த்து சொல்றேன், எந்த சூழ்நிலைகள் உங்களை கலங்க பண்ணுகிறதோ, உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கிறதோ, அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வேற மாதிரி திருப்புவார். நீ போயிட்டு இருக்கிற படகுல பெரிய கொந்தளிப்பு இருக்கலாம், அந்த படகு மூழ்கிற ஒரு நிலைமையில இருக்கலாம், மூழ்கிருமோ நீ நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உனக்காக ஒரு காற்றை அனுப்பி உன் ட்ராக்கை திருப்பி உன்னை விசாலமான நலமமான பாலும் தேனும் ஓடுகிற மகிமையான இடத்துல என் ஆண்டவர் என்னை கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாய் ஒரு பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில வரும்னு சொல்லி நம்புகிற பிள்ளைங்க எனக்கல்ல பரலோகத்து கேட்கிற மாதிரி நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லி முழு பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேளையில் பரலோகத்தின் மகிமை
பரலோகத்தின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில இறங்கட்டும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க. எஸ், சூசான் நகரம் கலங்கியது. சில காரியம் என் வாழ்க்கையில வந்ததுனால மொத்தமும் கலங்களா இருக்குது ஆண்டவரே. எஸ், அந்த துர்ச்செய்தியை கேட்டதுனால, அந்த நெகட்டிவான விஷயம் வாழ்க்கையில நடந்ததுனால என் குடும்பம் கலங்கி போய் நிற்கிறது. அந்த வியாதி உள்ள வந்ததுனால, அந்த சிறை இருப்பு என் வாழ்க்கையில வந்ததுனால, அந்த இழப்புகளை நான் சந்தித்ததுனால என் வாழ்க்கையில நான் கலங்கி போய் இருக்கிறேன். என் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டதுனால, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வந்ததுனால இன்னைக்கு என் குடும்பமும் நானும் கலங்கி போய் இருக்கிறோம். இன்னைக்கு கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கலங்கி போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்த்து உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை, உன் கலக்கத்தை என் ஆண்டவர் மாற்றி உனக்கு ஒரு பெரிய சாட்சியாய் உன்னை கர்த்தர் நிறுத்துவார். நம்புகிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லி வாங்கிக்கோங்கப்பா. ராஜாலா ஷெட்டே. எஸ், என் கலக்கம், எஸ், என் கலக்கம் மாறுமா? ஐயோ, இருதயமெல்லாம் கலங்கி போயிருக்கிற ஒவ்வொரு நாட்களும் இந்த கலக்கத்தோடையே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே. ஒவ்வொரு நாட்களை நான் கடந்து போகும்போது இந்த கலக்கத்தோடையே நான் போயிட்டு இருக்கிறேனே. என் ஆண்டவரின் கலக்கத்தை மாற்றுவாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆராதனை நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் உன் கலக்கத்தெல்லாம் மாற்றி, கலக்கம் மாற போகிறது. எல்லா கலங்கங்களும் மாற போகிறது. எல்லா கலக்கமும் மாற போகிறது. கலக்கத்திற்கு காரணமான சத்துருவை, கலக்கத்தை உண்டாக்கின பிசாசின் வல்லமைகளை என் ஆண்டவர் வேரோடு புடுங்கி எறிவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க பரலோகமே அசையும்படியா கை தட்டி ஒரு ஆமென் சொல்லி வாங்கிக்கோங்க பா. நகரம் கலங்கியது. அவங்க நினைக்கிறாங்க கட்டல்ல புறப்பட்டுடுச்சு, ராஜா முத்திரை போட்டுட்டார், நியூஸ் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த நாள்ல யூதர்கள் எல்லாரையும் அழிக்கணும், சங்கரிக்கணும்னு சொல்லி இனி மாறுவதற்கு நீ வாய்ப்பே கிடையாது. அவங்களை சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, மாற்றவே முடியாதவைகளை கர்த்தர் இன்னைக்கு மாற்றுவார். மாற முடியாதவைகளை வாழ்க்கையில, மாற முடியாதவைகளை, மாற்ற முடியாதவைகளை என் ஆண்டவர் மாற்றுவார். நம்புனீங்கன்னா நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பா. மாற்ற முடியாத சூழ்நிலைகளை, மாற்ற முடியாத காரியங்களை, ஆமென். அப்ப அவங்க வேதம் சொல்லுகிறது, எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிங்கப்பா. ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, ராஜாவின் உத்தரவு போய் சேர்ந்த உடனே ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஸ்தலத்தில் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் என்ன வந்துச்சா? எல்லாம் சொல்லுங்க, மகா துக்கம், உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாயிடுச்சு. ஏன்னா சூசான் நகரம் கலங்கியது இந்த உத்தரவினால். இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அநேகர் லைஃப்ல எத்தனையோ காரியங்கள் நம்ம கேட்கிறோம், எத்தனையோ காரியங்கள் சம்பவிக்கிறது. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கிறது நமக்கு. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை துயரங்களை நாம் சந்தித்தாலும், அதிலிருந்தும் கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்துவார். அதிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அதிலிருந்து நம்மை கர்த்தர் வேறு பிரித்து நம்மளை மகிமைப்படுத்துவார். எனக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் மொத்தமா கர்த்தர் அதை மாற்ற வல்லவர்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப யூதருக்குள்ளே அவ்வளவு துக்கம் உண்டாகிறது, அவ்வளவு வேதனைகள் உண்டாகிறது.
அழிய போகிறோம் போல, நம்ம அவ்வளவுதான், முடிந்து போகிறோம், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிற ஒரு காரணம். ரொம்ப துக்கம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரொம்ப துக்கப்படுறீங்களா? ரொம்ப 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 அழுதுட்டு இருக்கிறீங்களா? ரொம்ப புலம்புறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். ரொம்ப துக்கப்படுறோம், ரொம்ப அடிக்கப்படுறோம், ரொம்ப அழுகிறோம், ரொம்ப உடைக்கப்படுறோம்னா ரொம்ப பெருசா தேவன் நமக்கு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். இப்படிதான் என் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறார். ரொம்ப மகா துக்கம், மகா துக்கம், மகா துக்கம், புலம்பல் எல்லாமே ரொம்ப பெருசா இருந்தால் அதுக்கு பலனா, அதற்கு ஈக்குவலா கர்த்தர் செய்ய மாட்டார். அவர் செய்ய போகிற காரியம் ரொம்ப பெருசா இருக்கிறது, கொஞ்சம் கூட கிரகிக்க முடியாது. எத்தனை பேருக்கு வேணும்? அவங்க மாதிரி கை வைத்து பாப்போம். என் வாழ்க்கையில் அவர் கிரகிக்க முடியாத. ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை யாரா சொல்லலாமா? கிரகிக்க முடியா என் தேவன் எனக்கா செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா சத்தமா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி. அம்மாவை பார்த்து சர்வ ஞானியே விடுதலையோட கிரகிக்க முடியா சர்வ ஞானியே. சத்தமா ரெண்டு கையை உயர்த்தி என் தேவன் எனக்கா என்னை மறந்தது உண்டா? ஆமதான என் தேவன் எனக்கா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என்றே விசுவாசத்தோட இந்த மகா துக்கம் கலக்கங்கள் என் வாழ்க்கையில இருக்குது ஆண்டவரே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வருமா? இதுல இருந்து நான் வெளியே வருவேனா? இந்த அக்னி சூளையில இருந்து நான் மீட்கப்படுவேனா? இந்த செபியில இருந்து நான் வெளியே வருவேனா? என் ஆண்டவர் எனக்காக செய்வார்னு விசுவாசிக்கிற பிள்ளைகள், என் தேவன் எனக்கா ரபா ஷெட்ரலரபோ என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. எல்லா வாயை திறந்து ஆராதிக்கிற வேளையில உனக்காக மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உனக்காக கிரியை செய்ய வேண்டிய இடத்துல அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படுகிறது, அந்த குன்றுகள் எல்லாம் தவிடுபொடி ஆகிறது, அந்த யோர்தான்கள் எல்லாம் பிளந்து போகிறது, அந்த எங்கட செங்கடல் எல்லாம் பிரிந்து போகிறது. சர்வ ஞானியே உம்மை யாரா ஆவியில் நிரம்பி கமான் காரியம் செய்வீர் அப்பா. ஞானியே உம்மை யாரா என் தேவன்
எனக்காய் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? அறிக்கை பண்ணுங்க பாபு, அறிக்கை பண்ணுங்க. பிசாச வெட்கப்படுத்தி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னை மறந்தது உண்டா? எந்தே ரதல செட்டரகபலமா ஈலும் செய்திடுவா. என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். அப்பா, யாருக்கா இன்னைக்கு செய்யணும்? உன் கலக்கத்திலிருந்து, உன் மகா துக்கத்திலிருந்து வெளியவே வர முடியாத உபத்திரவங்கள் ஆண்டவரே, வெளியவே வர முடியாத பாடுகள் அப்பா. ஆனா உம்மால முடியும். கர்த்தர் என்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். அவர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் காப்பார் என்று சொல்லுகிற பிள்ளைகள், காரியம் செய்வி சர்வஞானியே. நல்ல கை உயர்த்தியாம கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. உமையாராதிப்பே. ஹalleluya, 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 ஹalleluya. அரராத் முழு பலத்தோடு அவர் ஆராதிக்கிற வேளையில எங்க இன்னல்கள், எங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறாட்டும் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஆமென். உரிபாலா தாடாலா தஹமா. Glory, glory. ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே. Hallelujah. Hallelujah. சொல்றீங்க? நமக்கு எதிரான கட்டளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் குலைத்து போடுவார் எதிரமே நம்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் மேல போடப்பட்ட கட்டளைகள், உன் மேல போடப்பட்ட எல்லா நெகட்டிவான காரியங்கள், நெகட்டிவான சட்டங்கள், நெகட்டிவான எல்லாவற்றையும் கர்த்தர் க்ளோஸ் பண்றாருன்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க. எஸ், யூத ஜனங்களுக்கு எதிரான ஒரு சட்டம், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்கு எதிரான ஒரு சட்டம் போடப்பட்டது. தானியேலுக்கு எதிராக ஒரு சட்டம் போடப்பட்டது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எல்லா 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 இக்கட்டுகளிலிருந்தும், எல்லா நெருக்கங்களிலிருந்தும், பெரிய பாடுகளிலிருந்தும், அக்கினி சூளையிலிருந்தும் கர்த்தர் தப்புவித்தது போல உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தப்புவிக்க வைப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? தானியேலின் தேவன் என்னுடைய தேவன்,
ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவன் என்னுடைய தேவன். ஓ மொர்தெகாயின் தேவன் என்னுடைய தேவன், எஸ்தரின் தேவன் என்னுடைய தேவன் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென். எஸ், அன்றைக்கு அவர்களுக்கு எதிரான கட்டளைகள், எல்லாரும் சொல்லுங்க கட்டளைகள். உனக்கு எதிரான கட்டளைகள், உன் குடும்பத்தில் துக்கத்திற்கு காரணமாய் இருந்த, அந்த தாரித்திரத்துக்கு காரணமாய் இருந்த, அந்த போராட்டங்களுக்கு காரணமாய் இருந்த, அந்த சந்தோஷத்தை இழக்க பண்ணுவதற்கு காரணமாய் இருந்த, அந்த சமாதானம் கேட்ட உண்டாக்குறதுக்கு காரணமாய் இருந்த எல்லா கட்டளைகளையும் என் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஓ துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெட்டி சிறந்த இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு எதிரான கட்டளை எல்லாவற்றையும் கர்த்தர் குலைத்து போட்டு உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு, உனக்கு எதிரான கட்டளைகளை கர்த்தர் குலைத்து போட்டு உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை மாற்றுவதற்கு, உனக்கு எதிரான கட்டளைகளை கர்த்தர் குலைத்து போட்டு உனக்கு நன்மையை கண்ணென போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள், நான் சொல்றது புரியுது? ஏதோ ஒரு கட்டளைகள் உன் மேல இருக்கிறது. அதனாலதான் சில காரியங்கள் உன்னை அடிமைப்படுத்த பார்க்கிறது. நீ தேவனுக்குரியவன், நீ தேவனுக்குரியவள், ஆனால் அது தனக்கென்று உரிமை கொண்டாட பார்க்கிறது. இந்த வியாதிக்கு நீ சொந்தக்காரி அல்ல, அந்த தரித்திரத்துக்கு நீ சொந்தக்காரி அல்ல, உன் கடன் பிரச்சனைக்கு நீ சொந்தக்காரி அல்ல. அம்மா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அந்த சிறுவை இறப்புக்கு நீ சொந்தக்காரி அல்ல, அந்த பார்வோனின் ஆவிகளுக்கு எகிப்தியனுடைய அடிமைத்தனத்துக்கு நீ சொந்தக்காரன் அல்ல, சொந்தக்காரி அல்ல. ஆனா ஏதோ ஒரு நிலையில் அது உன்னை உரிமை கொள்ள பார்க்கிறது, உன்னை பிடித்து கொள்ள பார்க்கிறது. வேதம் சொல்லுகிறது யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல, நான் உன்னை தொடருவேன், உன்னை பிடிப்பேன், உன்னை கொள்ளையாடி பங்கிடுவேன், பார்வோனின் ஆவிகள் உன்னை துரத்த பார்க்கிறது. காரணம் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு கட்டளைகள், அதற்கு ஒப்புவிக்கப்பட்ட கட்டளைகள் உன் மேல இருக்கிறதா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, அந்த ஒப்பந்தத்தை, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சத்துரு உன் மேல போட்ட ஒப்பந்தம் இருக்கலாம், அதனால சில காரியங்கள் உனக்கு இன்னைக்கு மாறாமல் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, உன் மேல போட்ட கையெழுத்து, உனக்கு விரோதமாய் போடப்பட்ட கையெழுத்து, அந்த ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால உனக்கு கேன்சல் பண்ணி, இனி நீ மனுஷனுக்குரியவன் அல்ல, இனி மனுஷனுக்கு அடிமைப்பட போவதல்ல, இனி தேவனுக்கு அடிமையாய் நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. எல்லாருமா, நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆமென் அழைத்தீர் என் செல்ல பெயரை, வளர்த்தி பலவாக உம் நாமம் மகிமைக்காக. அப்படித்தானே? வளர்த்தி வளவாக உம் நாமம் மகிமைக்காக. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. ரமலகமதரவா வளர்த்தி வளவாக. நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதபடி இனி கர்த்தருக்கு அடிமையானவனாய், கர்த்தருக்கு அடிமையானவளாய் ஆண்டவருடைய அலங்கரிப்பார் விசுவாசிக்கிற பிள்ளைகள், மகிமைக்காக வளர்த்தி வளவாக உம் நாம மகிமைக்காக. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தினீரே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும்
நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் வளர்த்தி வளவாக உம் நாமம் பரிசாக வளர்த்தி வளவாக உம் நாம மகிமைக்காக. நல்ல கை தட்டியாம இந்த பாடலை பாடும்போது எத்தனை பேருக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சு? ஒரே ஒரு நேரம் அந்த 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 வார்த்தையை மட்டும் சொல்லிடுவோம் கைகளை உயர்த்தி. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை, வளர்த்தி வளவாக உம் நாம மகிமை பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் நோய்கோ நேசித்தோர் வெறுக்கையிலே பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை, நீ என்னுடையவன் என்று சொல்லி அப்பா வளர்த்தி வளவாக உம் நாம மகிமைக்காக வளர்த்தி வளவா உம் நாம மகிமைக்காக வளர்த்தி வளவா உம் நாம மகிமைக்காக. ஒரு விஷயம் உங்க கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. ஆவியில நிரம்பி வார்த்தைகள் வரும்போது கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ரிசீவ் இட். ஆமென். எத்தனை பேர் உன் குடும்பத்திற்கு எதிராய் போடப்பட்ட கட்டளைகளை உன்னை எழும்ப முடியாதபடிக்கு, உன்னை பிரகாசிக்க முடியாதபடிக்கு, ஓட முடியாதபடிக்கு உனக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்துக்களை சத்துரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த அதிகாரத்தை, அந்த ஒரு உரிமையை உன் மேலே எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு கேப் இருக்கலாம் லைஃப்பில். இன்னைக்கு அது எல்லாவற்றையும் கர்த்தர் கேன்சல் பண்ணி இனி ஒருவனும் ஒருத்தியும் உன் வாழ்க்கையில உனக்கு நீ அடிமையாகாதபடிக்கு, எந்த வல்லமைகளும் உன்னை அடிமையாக்காதபடிக்கு, கிறிஸ்துவுக்கே உன்னை அடிமையாக்கத்தக்கதாய், கிறிஸ்துவுக்குள்ள நீ எப்பொழுதும் வெற்றி சிறக்கத்தக்கதாக இன்னைக்கு உன் மேல, இந்த குடும்பத்தின் மேல, உங்க குடும்பத்தின் மேல, அரராத் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பங்களுக்கு மேல இருக்கிற எல்லாவற்றையும் என் ஆண்டவர் அந்த கையெழுத்து எல்லாவற்றையும் கர்த்தர் குலைத்து போட்டு, ஆமென். ஏதோ ஒரு ஒப்பந்தம் நம்ம லைஃப்ல வந்துட்டு, பைபிள்ல எத்தனையோ காரியங்கள் இருக்கிற, எத்தனையோ சிறையிருப்புகள் இருக்கிற. யோசேப்பு லைஃப்லலாம் அந்த சிறையிருப்புகள் இருந்து, ஆனா அந்த சிறையிருப்புகளுக்கு ஒரு முடிவுன்னு ஒரு வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, துவக்கம்னு ஒன்று இருந்தா முடிவுன்னு ஒன்று இருக்கும். நான் நம்புறேன், இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? வாழ்க்கையில எனக்கு எதிராய் தொடங்கப்பட்டவைகள் எல்லாம், இது நல்லா இருக்கு இந்த வார்த்தை, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எனக்கு எதிராய் தொடங்கப்பட்ட எல்லாம், என் ஊழியங்களுக்கு எதிராய் தொடங்கப்பட்ட எல்லாம், என் குடும்பங்களுக்கு எதிராய் தொடங்கப்பட்ட எல்லாம், எதிராய் தொடங்கப்பட்ட எல்லாம் இன்றைக்கு இந்த ஆராதனையில் மொத்தமாய் முடிவுக்கு வருகிற நேரம் வந்துவிட்டது. ஏமன். எனக்கு எதிரான கட்டளைகள் எல்லாம் மாற வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது.
எனக்கு எதிராக எழும்பின எல்லா ஆயுதங்கள் வாய்க்காதே போகிற ஒரு வேளை வந்து விட்டது. எனக்கு எதிராக எழும்புகிற குற்றம் சாட்ட நினைக்கிற குற்றப்படுத்துகிற நாவுகள் எல்லாம் கட்டப்படுகிற ஒரு வேளை வந்ததுன்னு சொல்லி நம்புகிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு எதிராய் போடப்பட்ட ஒப்பந்தங்கள், கையெழுத்துகள், அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து, யூத ஜனங்கள் லைஃப்ல ஒரு கையெழுத்து இருந்தது. யாருடைய கையெழுத்துனா காஸ்வீர ராஜாவுடைய ஒரு கையெழுத்து இருக்கிறது. அந்த கையெழுத்து இருந்தா அவங்க லைஃப் எப்படி போகும்னா முடியதான் போகிறது, முடிஞ்சுதான் போகிறது. அந்த ஜனங்களை சங்கரிக்கும்படி தான் கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சொல்லுங்க, நான் வாழும்படியாய் கர்த்தர் ஒரு கையெழுத்து இன்னைக்கு போடுவார். நான் ஆசீர்வதிக்கும்படியாய். என்னங்க கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுக்கும்படியாய் கையெழுத்து போடப்படுகிறார். வாங்கிக்கோங்க பாப்போமே. உன் பொருளாதாரத்தை, உன் பிசினஸ, உன் பொருளாதாரத்தை, உன் பினான்சியலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கையெழுத்து. இது வரைக்கும் ஒரு கையெழுத்து உனக்கு எதிராக இருந்தது. அந்த கையெழுத்து என்னன்னா, உனக்கு இது நடக்க கூடாது, உனக்கு இது கிடைக்க கூடாது, இதை உன் கையில வரவிட மாட்டேன், இதை உன் கைக்கு நான் கொடுக்க மாட்டேன், நீ குதிரை மேல ஏற மாட்டேன், உனக்கு ராஜவஸ்திரம் கிடையாது, உனக்கு புகழ்ச்சி கிடையாது, உனக்கு மேன்மை கிடையாது. இதுதான் உனக்கு எதிரான கையெழுத்து எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என் ஆண்டவர் ஒரு கையெழுத்து போட்டுட்டாருன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? என் தத்தளிப்பின் பாத்திரங்கள் எல்லாம் என் கையிலிருந்து நீக்கி அவர் போட்ட கையெழுத்துல எனக்கு எவ்வளவோ நன்மையின் கிருபை என்னை தொடரத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஆமென். யூத ஜனங்களுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் உன் கையெழுத்து விரோதமா நிறைய காரியங்கள் கையெழுத்து விரோதமா இருந்ததுனாலதான் இதுவரைக்கும் உன் லைஃப்ல அந்த ஒரு துக்கம் மாறாதபடி இருக்கிறது, அந்த அடிமைத்தனம் மாறாதபடி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அந்த கையெழுத்தை கர்த்தர் மாற்றி போட்டு உனக்கு அவர் ஒரு கையெழுத்தை போட போகிறார். அந்த கையெழுத்துடைய ஆசீர்வாதத்தை நான் பேச போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இந்த ஆராதனையில இந்த 2026 இந்த வார்த்தையை நான் கேட்கும் போது ஆமென். இதுவரைக்கும் என் மேல கையெழுத்து இருந்தது எது? நான் அக்னி சூளைக்குள்ள இருக்கணும்னு தான் கையெழுத்து இருந்தது. நான் சிங்க கபில இருக்கணும்னு தான் என் மேல கையெழுத்து இருந்தது. இனி ஒரு கையெழுத்தை கர்த்தர் போடுற, வெளியே கொண்டு வாங்க, எல்லாம் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட வாசல், அடைக்கப்பட்ட ஒரு கையெழுத்து தான் உன் வாழ்க்கையில் இருந்தது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ அடைக்கப்பட்ட வாசல் அல்ல, இனி ஒரு கையெழுத்து, அனுகூலமான வாசல்கள், திறக்கப்பட்ட வாசல்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? இத்தனை வருஷம் அடைக்கப்பட்ட ஒரு கையெழுத்து தான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனா இந்த நாட்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட ஒரு வாசலாக என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கையெழுத்தை எனக்காக போடுகிறார், என் குடும்பத்துல போடுகிறார், என் பிசினஸ்ல போடுகிறார். அப்படியே வாங்கிக்கோங்க பாபு, கை தட்டி அப்படியே ஒரு மகிமை இறங்கட்டும் உங்க மேல. ஆமென். அப்போ யூத ஜனங்களுக்கு எதிராய் போடப்பட்ட கையெழுத்தினால அங்க வந்தது என்னன்னா, மகா துக்கம் வந்துச்சான், புலம்பல் வந்துச்சான். எல்லாம் இரட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்துட்டாங்க. அவ்வளவுதான் ஆண்டவரே, இந்த கையெழுத்து எங்களை முடிய வைக்க போகிறது, எங்கள் லைஃப் முடிய போகிறது. ஒருவேளை நான் சொல்லுவேன், ஆவியில இதை லைவ்ல பார்க்குறவங்க இருப்பாங்க, நம்ம லைஃப்ல வந்த சில ரிப்போர்ட்ஸ்னால, அந்த கேன்சருங்கிற பிசாசினால, கிட்னி ஃபெயிலியருங்கிற ஒரு போராட்டத்தினால லைஃப் முடிகிற நிலைமையில வாழ்வோமா சாவோமான்னு தெரியல. இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுனால என் சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு, எனக்கு வேதனைகளுக்கு மேல வேதனைகள் வந்துடுச்சு. சில மனிதனை சந்தித்ததுனால என் சந்தோஷமே போயிடுச்சு. என் வாழ்க்கையில் எவ்வளவோ நெருக்கங்கள் புலம்பல்களும் வர ஆரம்பிச்சிடுச்சு.
அப்படிங்கிற நிலையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், நமக்கு எதிரான கையெழுத்தை கர்த்தர் குலைத்து போட்டு, ஆமென், அவர் இன்னைக்கு உனக்கு ஒரு கையெழுத்தை போட வச்சு உனக்கு ஒரு கையெழுத்தை போடுவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போமே. எந்த கையெழுத்தினால, எந்த ரிசல்ட்னால, எந்த ரிப்போர்ட்னால உங்களுக்குள்ள மகா துக்கம் வந்ததோ, இன்னைக்கு விசுவாசிங்க, காரியம் மாறுதலாக முடியும். ஆமென். என்ன ஒரு ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சத்தமா சொல்லுங்கய்யா, விடுதலையோடு சொல்லுங்க ஆமென். எந்த காரியத்தினால துக்கம், மகா துக்கம் உன் லைஃப்ல வந்துச்சோ, மகா வேதனைகள் வந்ததோ, புலம்பல்கள் வந்ததோ, துன்பங்கள் வந்ததோ, துயரங்கள் வந்ததோ, அது எல்லாவற்றையும் மாற்றும்படியாய் கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு காரியத்தை செய்து உனக்கான கையெழுத்தை போட வைத்து உன் வாழ்க்கையில அவர் ஒரு கையெழுத்தை போடுவார். பாருங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பா. ஆமென். ஆமா தானே? சொல்லுங்க ஆமென். விபச்சாரத்துல கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு பிடிச்சி எல்லாரும் போடப்பட்ட கையெழுத்தை வைத்து கல்ல தூக்கி நிற்கிறானுங்க. ஒரு கையெழுத்து ஆல்ரெடி போடப்பட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுனால கல்ல தூக்கி நிற்கும் போது அத்தனை பேரும் நினைக்கிறானுங்க, இந்த கையெழுத்து ஆல்ரெடி இருக்கிறதுனால மொத்தம் இந்த கல்லுக்கு அவ இரையாக போகிறாய், அவளை முடிக்க போகிறோங்கிற மாதிரி தான் அத்தனை பேர், சிறியவர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் கல்ல தூக்கி நிற்கிறானுங்களாம். ஆனா ஆண்டவர் வந்து பைபிள் சொல்லுகிறது, தரையில் என்ன செய்தார்? எழுதினார்னு இருக்கு. அப்ப நான் நம்புறேன், எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கையெழுத்த மனுஷன் உனக்கு எதிராய் தூக்கி எறிகிறதற்கு ஒரு கல்லை தூக்கி வச்சிருக்கான் பார். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென். ஐயா, உன் சொந்த பந்தம், உன் குடும்பம் உன்னை எறிகிறதற்கு ஒரு கையெழுத்த கையில வச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை கையில, இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் உலகத்தில் நடக்குது. இந்த சொத்து பிரச்சனை நடக்கு, ஏதோ ஒரு காரியத்தை கையில வச்சுக்கிட்டு எளியவர்களை, நெருக்கப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை ரொம்பவே இன்னும் ஒடுக்கி கையெழுத்தை வச்சுக்கிட்டு தனக்கு தான் எல்லாமே, நான் தான், என் கையில தான் எல்லாமே இருக்கிறது, நான் தான் ஆளுகை செய்ய போறேன், எனக்கு கீழே தான் நீ இருக்கணும், எனக்கு தான் நீ அடங்கி இருக்கணும், எனக்கு தான் நீ பணிந்து போகணும், இப்படிப்பட்ட ஒரு ஆங்காரத்தோட, அகங்காரத்தோட, ஆணவத்தோட சில 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 இருக்கதானே செய்யுது லைஃப்ல. சொல்லுங்க பாப்போமே, நீ எப்படிடா நீ இருக்க முடியும்? ஏன்னா ஏன்ட்ட உன்னுடைய இப்படி இது நல்லா இருக்கு, உன்னுடைய காரியம் என் கையில இருக்கிறது. சில லைஃப்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா இல்லையா? நம்முடைய காரியம் எங்கேயோ ஒரு விஷயம் லாக் ஆனதுனால அவன் இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு நம்மளை த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு, நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு, நம்மளை பயமுறுத்திக்கிட்டு, இதெல்லாம் ஏன் வருதுன்னு தெரியல, ஆவியில வருது, வாங்கிக்குவாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போமே. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறது. கரெக்டா இல்லையா? ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போதும் அத்தனை பேரும் கையில தூக்கி நிக்கிறான், இது முடிய போகிறது, அழிய போகிறது. ஏன்னா கையெழுத்து அப்படிதான் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையெழுத்து உனக்கு எதிராக இருந்தாலும், என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களே? பக்கத்துல நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, கையெழுத்து உனக்கு விரோதமாக இருந்தாலும், எதிராக இருந்தாலும், அதுலயும் ஒருவர் வந்து கையெழுத்தை குலைத்து போட ஒருவர் இருக்கிறார். அவரை மிஞ்சி எதுவும் மேல ஒரு 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 முடி கூட விழாதுன்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க, அவரை மிஞ்சி. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சொல்லுங்க பாபு. கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. விடுதலையோட கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமாதானே? கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்பட மாட்டேன். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்த்து இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட மாட்டேன், ஷேக் பண்ண முடியாது. ஆமென். எனக்கு எதிராக அத்தனை கல்லு நிற்கிறது, கையெழுத்த வச்சுக்கிட்டு
என் மேல போராடுறதுக்கு, என்னை அடிப்பதற்கு, என்னை நிர்மூலமாக்குவதற்கு, என்னை நொறுக்குவதற்கு, என்னை அவமானப்படுத்துவதற்கு, என்னை கீழாக்குவதற்கு, என்னை தள்ளுவதற்கு நிறைய கையெழுத்துகளோட மனுஷன் எனக்கு எதிர்த்து நிற்கிறான். என் பக்கம் யார் இருக்கிறார்? என் சார்பில் யார் எனக்காக இருக்கிறார்? அப்படி எங்க நிலைமையில் இருக்கிற பிள்ளைங்க நீங்க வார்த்தையை விசுவாசி. உன் சார்பில பரலோகம், உன் சார்பில கர்த்தர், உன் சார்பில தேவன். ஆமென், ஆமென். சந்தோஷமா கை உயர்த்தி எஸ். கர்த்தர் என்பதே அவர் வல்ல நாமமா, யுத்தம் தன்னிலே அவர் வல்ல தேவனா, சேனை அதிபராய் வெண்குதிரை மேல் பவானியே, மகிமை மேல் மகிமையே, தேவ சந்நிதி மகிமையே. சொல்லலாமா? மகிமை மேல் மகிமையே, தேவ சந்நிதி மகிமையே. கர்த்தர் என்பதே நாமமா, கர்த்தர் என்பதே தன்னிலே அவர் வல்ல தேவனா, யுத்தம் தன்னிலே அவர் வல்ல தேவனா, சேனை அதிபரா வெண்குதிரை மேல் பவனியே, சேனை. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். வெண்குதிரை மேல் அவன் மகிமை மேல் மகிமையே, தேவ சந்நிதி மகிமையே. ஆமென். மகிமை மேல் மகிமையே, கர்த்தர் என்பதே நாமமா, கர்த்தர் என்பதே நாமமா, யுத்தம் தன்னிலே அவர் வல்ல தேவனா, யுத்தம் தன்னிலே சேனை அதிபராய் வெண்குதிரை மேல் பவனியே, சேனை அதிபராய் வெண்குதிரை மேல் பவனியே, மகிமை மேல் மகிமையே, தேவ சந்நிதி. எல்லாரும் சொல்லுங்க மகிமை மேல் மகிமை மேல் மகிமையே, தேவ சந்நிதி. ஏன் தெரியுமா? ஆனந்த துதி ஒளி கேட்கும். பாடுவீங்களா? ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆனந்த துதி ஒளி கேட்கும். ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நல்லா கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த கையெழுத்தெல்லாம் பார்த்து பயந்தியோ. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, பைபிளை குறித்து வேதம் சொல்லுகிறது எப்படி இருக்குன்னா, விசுவாசம் கேள்வியினால் வரும். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் கேள்வியினால் வரும். விசுவாசம் நம்ம வளரணும்னா நம்ம கேட்கணும். வாயில் காதால என்ன செய்யணும்? கேட்கணும். அதனாலதான் பைபிள் சொல்லு, கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? கேட்கிறதுக்கு தீவிரமாயும் எப்படி இருக்கணுமா? பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா? ஆனா இது உல்டாவா தானே உங்க வாழ்க்கையில எல்லாம் இருக்கும்.
பேசுறது போடா 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 போடான்னு பேசுவீங்க தான் நல்லா. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ நம்ம ஏன் சொல்றோம்னா, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்றோம்னா, விசுவாசத்துல அதை கேட்கும்போது அந்த வார்த்தையின் வல்லமை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமென். அதான் சொன்னேன், நமக்கு எதிரான கையெழுத்தை அத்தனை பேர் நிக்கிறானுங்க பிடிச்சிட்டு தூக்கிக்கிட்டு ஒருத்திய தூக்குறது. புரியுது அவங்களுக்கு நான் சொல்றது? அம்மாவல்ல சொல்லுங்க பாவம். ஒரு பாவம் அதுவே அடிபட்டு நொந்து போய் வாழ்க்கையில அவமானத்தையும் வேதனைகளையும் சகிச்சுட்டு தான் லைஃப்ல இருந்திருக்கும். கரெக்டா இல்லையா சொல்லுங்க? இன்னைக்கு ஒருத்தரை நம்ம பழி போடுவதா இருக்கட்டும், ஒருத்தரை நியாயம் தீர்க்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அவங்க சூழ்நிலை இருந்து பார்த்தாதான் தெரியும் அவங்க எவ்வளவு ஒரு வழியை சுமந்து கொண்டு போவாங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்க? ஆமா தானே? ஈஸியா ஒருத்தரை கல்லெறிஞ்சிடலாம், ஈஸியா ஒருத்தரை நியாயம் தீர்த்தரலாம், ஈஸியா ஒருத்தர் மேல பழிய போட்டுடலாம், ஈஸியா நம்ம எதனாலும் பேசலாம். மனுஷன் வாய் தானே, எதனாலும் பேசலாம். ஆனா நான் அந்த இடத்துல ஆவியில ஃபீல் ஆண்டவரை யோசித்தேன். அத்தனை பேர் சின்னவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் அப்ப எந்த அளவு அந்த 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 ஸ்திரீயோட இருதயம் இறந்திருக்கும் பாருங்க. புரியுதா நான் சொல்றது? சின்னவன் முதற்கொண்டு அப்ப அவ்வளவு ஒரு கேவலமாய் பார்க்கிற உலகத்தின் மத்தியில கையெழுத்தும் அவளுக்கு எதிராக இருக்கிறது. ஏன்னா மோசையின் பிரமாணத்தின்படி அவ எப்படி கொலை செய்யப்படணும்? கல்லறிந்து கொலை செய்யப்படணும் தான் மோசையின் பிரமாணம். அந்த கையெழுத்து தான் அவள் மேல இன்னைக்கு இருக்கிறது, அந்த கட்டளைகள் தான் இருக்கிறது. இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், இந்த கட்டளையை கொடுத்ததே யாரு? நம்ம ஆண்டவர் தான் கொடுத்தார். ஆனா அந்த ஆண்டவர் அவளுக்காக எழுதுறாரு, இல்ல என் பிள்ளைய நான் நியாயம் இருக்க விரும்பல, என் பிள்ளைக்கு விரோதமான கையெழுத்தை இன்னைக்கு நான் குலைத்து போட போகிறேன். come on people of God, என் பிள்ளைக்கு விரோதமான கையெழுத்தை நான் சொல்றேன். மனுஷ வேணா உன் செய்கைக்கு தக்க மாதிரி நன்மையை உனக்கு செய்வான். ஆனால் என் ஆண்டவர் அப்படி அல்ல. உன் பக்கம் நன்மையே இல்லைனாலும், உன் பக்கம் சொல்றதற்கு நன்மை ஒரு இன்ச் அளவு இல்லைனாலும், ஒரு துளி அளவு இல்லைனாலும், உனக்காக அவர் எதையும் செய்வார். அவர் மாற்றுவ வேண்டியதை அவர் மாற்றுவார். அந்த எதிரான கையெழுத்தை அவர் குலைத்து, அப்பதான் ஆண்டவர் தரையில எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. என்ன எழுதினார் என்று சொல்லப்படலை. ஏன் அதுல ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா நமக்கு அதை எழுத சொல்லப்படலைன்னா, இன்னைக்கும் அவர் அப்படி அந்த சொல்லப்படாம இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றதை போல அவர் தம்முடைய வார்த்தையை இன்றைக்கும் எழுதி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஐயா அவர் அன்னைக்கு மட்டும் எழுதலையா, இன்னைக்கும் அவர் எழுதி கொண்டே இருக்கிறார் உனக்காக. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இன்னைக்கும் உனக்காக எனக்காகவும் அவர் தன்னுடைய தலையை குனிந்து என் பிள்ளைக்காக, எஸ், அநேகர் உனக்கு எதிரான கையெழுத்தினால உன்னை ஆக்கினை தீர்க்கும்படி வந்திருக்கிறார்கள், உன்னை அழிக்கும்படி வந்திருக்கிறார்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். ஆனா இயேசு சொன்னான், நானோ ஜீவன் உண்டாகவும். அப்ப ஆண்டவர் அங்க எழுதுறாரு, உன்னை எல்லாரும் அழிக்கும்படி வந்திருக்கிறார்கள், நானோ எழுதுகிறேன் மகனே மகளே, உனக்கு ஜீவன் உண்டாகவும் உன் வாழ்க்கையில் அது பரிபூர்ணப்படவும், நீ வாழும்படியா, நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியால், ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் செய்யும்படியால். ஓ, உன்னை இகழ்கிறவர் மத்தியில, உன்னை தள்ளினவர்கள் மத்தியில, உன்னை புறம்பே உன்னை ஒதுக்கினவர்கள் மத்தியில, உன்னை ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. எழுதுகிறார். நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமாண்டவரே, எனக்காக நீர் எழுத போகிற புதிய கையெழுத்திற்காக. அப்போ ஒரு விரோதமாய், சூசான் நகரத்திற்கு விரோதமாய், அங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கையெழுத்து போடப்பட்டதனால அங்க மகா துக்கம் உண்டானது. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்கிறார். என் பிள்ளைகளுக்கு விரோதமான கையெழுத்தை அவர் மாற்றும் போது, எல்லாரும் சொல்லுங்க, மாற்றுகிறார். சொல்லுங்க பாப்போமே. உன் மேல போடப்பட்ட பழியை கர்த்தர் மாற்றுவார். உன் மேல போடப்பட்ட பொய்யான வழக்குகளை கர்த்தர் மாற்றுவார். உன்னை அழிக்க நினைத்த சத்துருக்களின் திட்டத்தை அவர் மாற்றி போடுவார். நம்புற பிள்ளைங்க, உனக்கு எதிராய் எழுப்பப்பட்ட தூக்கு மேடைகளை கர்த்தர் மாற்றி, மொர்தெகாய்க்கு எதிராக ஒரு தூக்கு மேடை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எவன் விழணும்னு நினைச்சானோ அவனே விழும்படியாய்
உனக்கு எதிரானவனைகளை கர்த்தர் குழியில தள்ளி உன்னை எழுப்புவார். நம்புற பிள்ளைங்க எஸ் லார்ட் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி கம் ஆன். வாங்குங்க, அப்படியே விசுவாசிக்க. உனக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு அப்படியே மாறட்டும் அப்பா. ரைட் நவ ஆமென். அவங்க நினைச்சிட்டாங்க ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்துட்டாங்க, இரட்டு உடுத்தி சாம்பல்ல கிடந்தார். எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கை மாறணும்னா நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுதுதான், நாம் தேவ சமூகத்தில் உபவாசித்து தாழ்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை மாறும். ஆமென். இவ்வளவு காரியத்தை அவர் செய்வார். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், அவர் சமூகத்தில் காத்திருங்க, உபவாசம் பண்ணி காத்திருங்க, ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். அப்போ காலங்கள் வந்தது, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். அப்போ சூசான் நகரத்துக்கு யூத ஜனங்களுக்கு விரோதமான கையெழுத்தை ஆண்டவர் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த கையெழுத்தை ஆண்டவர் மாற்றி போட்டார். அப்ப மாற்றும் போது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 17. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான கையெழுத்து மாறும் போது, எல்லாரும் சொல்லுங்க, கையெழுத்து மாறும் பொழுது அடையாளமே மாறுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு அடையாளம் மாறும், என் தோற்றங்கள் மாறும்? ஆமென். அந்த சிறை இருப்பின் வஸ்திரத்தோடு நீ இருக்க மாட்டாய். யோசேப்பின் வஸ்திரம் மாறினது, சிறைச்சாலை வஸ்திரம் மாறினது. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு இருக்கிற சிறை இருப்பின் வஸ்திரங்களை கர்த்தர் மாற்றுவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அரை நிமிஷமாவது எஸ். உன் மேல என்னென்ன வஸ்திரம் இருக்கிறதோ கையெழுத்தை கர்த்தர் மாற்றி எழுதும் போது, அன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக கையெழுத்தை மாற்றி கர்த்தர் போடும்போது வஸ்திரம் மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரம். எல்லாரும் சொல்லுங்க, சாதாரணமான வஸ்திரம் இல்ல, ராஜ வஸ்திரம். கையெழுத்து மாறும்போது அடையாளம் மாறும். ஆமென். ஆமா, விசுவாசிங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இனி ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு எதிரான கையெழுத்தை மாற்றிட்டாருன்னா என் பொசிஷனே மாறும், என் ஸ்தானமே மாறும், என் அடையாளமே மாறும். ஆமென். மொர்தெகாய் வாசல்ல வர்றவன் போறவனுக்கு சல்யூட் பண்ணிட்டு போகிற ஒரு இடத்துல தான் இருக்கிறான். யூதர்களுக்கென்றே ஒரு வஸ்திரம் இருந்தது, ஆனா ஆண்டவர் மாற்றுகிறார் பார், அடையாளத்தை மாற்றுகிறார். மொர்தெகாய்க்கு இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்து, கையெழுத்து மாறும்போது வஸ்திரமும் மாறும். ஆமென் சொல்லக்கூடாதா? பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரம் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் 4ஆவது அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் கலங்கினது. இப்போ சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கும் ஒரு வாழ்வை கர்த்தர் கொடுப்பார்? சில சொல்லுவோம், கரெக்டா இல்லையா? சொல்லுங்க, எனக்கும் ஒரு வாழ்க்கையை கர்த்தர், ராஜ வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு முந்தி தான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். இனி வாழ்கிற வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம். எல்லாரும் சொல்லுங்க, சூசான் நகரம் சத்தம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்து இருந்தது. ஆமென். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து. எல்லாரும் சொல்லுங்க, உங்க சூசான் நகரத்துல உங்க வீட்டு பேரை போட்டுக்கோங்க. ஆமென். ஆர்ப்பரித்து, அரராத் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பா. கையெழுத்து மாறும்போது அடையாளம் மாறுகிறது, ஸ்தானம் மாறுகிறது, உடை மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அடுத்தது இவ்விதமா யூதருக்கு வெளிச்சம். எல்லாம் கையெழுத்து மாறும்போது வெளிச்சம் உதிக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், யார் வாழ்க்கையெல்லாம் இருளை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுகிற வேளை இவ்விதமா யூதருக்கு வெளிச்சம். ஆமென். யூதருக்கு வெளிச்சம். உன் குடும்பத்துல சில கையெழுத்தினால இதை தானே இழந்து போன. வெளிச்சம் இல்லை, எங்க பார்த்தாலும் இருளா இருக்கிறது, வழி தெரியல. ஆண்டவரே இன்னைக்கு விசுவாசி, என் ஆண்டவர் கையெழுத்தை மாற்றி போடுவார், உனக்கான அற்புதத்தை செய்வார், தயவை உண்டாக்குவார்.
தத்தளிப்ப மாற்றி போடும் பொழுது வெளிச்சம் உண்டாகும். அடுத்தது எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மகிழ்ச்சி. come on. ஆமென். நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய கையெழுத்துகள் இனி போடப்படும். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சியை காணும்படியான கையெழுத்துக்களை கர்த்தர் இன்னைக்கு போடுறார் நினைக்கிறேன். அந்த செக்ல போடுறார். உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், இப்படிதான் சொல்லணும். ஆமே, அந்த செக்ல கையெழுத்த போடுறார். அதுல அமௌண்ட் ஃபில் பண்ண இடத்தை பார்த்தா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, அதுக்கு மேல எனக்கு தெரியல. புரியல நிறைய பேருக்கு. அதாவது ஒரு கையெழுத்து போடுறாரு. எப்படி போடுறாருன்னா, அதுல ஃபில் பண்ணுவாங்கல்ல, அமௌண்ட்டை ஃபில் பண்ணுவாங்கல்ல, ஃபில் பண்ணுவாங்க தெரியுமா? செக் போட்டிருக்கீங்களா? 1 0 0, பொதுவா சொல்றேன் சரியா, 0 0 0, அதான் ஒரு 10 கோடி வரைக்கும் நான் சொன்னேன். அதுக்கு மேல 10 கோடிக்கு பிறகு 100 கோடியா, மில்லியனா, மில்லியன், ட்ரில்லியனா, ட்ரில்லியன். அப்புறம் அப்போ நான் கடைசியில் கடந்த நாட்கள்லாம் நான் பேசிட்டு இருக்கேன், என்னவே முடியாதபடி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார்னு. கவுண்டே பண்ண முடியலங்க. ஆனா அதுல கையெழுத்து, அந்த செக்கில் ஒரு கையெழுத்து ஆண்டவர் போட்டுட்டாருன்னா, அது 100 கோடியோ 200 கோடியோ 300 கோடியோ ஊழியத்துக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு வரட்டுமே. கை உயர்த்தி வரல சொல்லுங்கப்பா, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் ஆமாவா இல்லையா? அப்படி ஒரு போட்டுட்டாரு. ஒரு சொல்லுவாங்களே சாங்க்ஷன், பொதுவாக அந்த சில விஷயங்கள் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, அது சாங்க்ஷன் ஆனாலே ஹாப்பியாக இருப்பாங்க. லோனுக்கு அப்ளை பண்ணவங்க, ஒரு பிஸ்னஸ் லோனுக்கோ, ஏதோ இந்த ஓடிலாம் சொல்லுவாங்களே, அந்த ஓடிக்கோ அல்லது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது சாங்க்ஷன் ஆயிட்டனாலே, ஒரு கார் லோனுக்கோ, பரவாயில்ல நமக்கு சாங்க்ஷன் ஆயிடுச்சு, நம்மளும் கார் வாங்கிடலாம், நம்ம ஒரு வீடு வாங்கிடலாம். அந்த லோனுக்கே ஹாப்பியாகும் போது, உனக்கு லோனுக்கெல்லாம் அவர் சாங்க்ஷன் பண்ண மாட்டார். நீயோ கடன் கொடுப்பாய் மாதிரி ஒரு கையெழுத்து அவர் போட்டார்னா எப்படி இருக்கும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தைலாம் நிறைவேறட்டும். ஒருவேளை இதை பார்க்கிற பிசினஸ் பீப்புள்லாம் விசுவாசிங்க, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு மேலான அக்ரிமெண்ட், மேலான ஒரு அசைன்மெண்ட் உனக்கு கொடுத்து, இந்த ப்ராஜெக்ட்லாம் நம்ம கையில் எப்படிங்க வரும்? இதெல்லாம் நாங்க எப்படிங்க வாங்க முடியும்? இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், இத்தனை கோடியெல்லாம் நாங்க அதை செய்யத்தக்கதாக ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கையெழுத்த போட்டுட்டாருன்னா, மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில வருமா வராதா? சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. யூதருக்கு வெளிச்சமும், யூதருக்கு போடுறதுல உங்க பேரை போட்டுக்குங்கப்பா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அரராத்துக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஒரு கையெழுத்தினால் என்னெல்லாம் வருது பார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் போடுற கையெழுத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க சாங்க்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எவன் ஆண்டவரை தடுக்க முடியும்? ஆமென். அதே போல வேதம் சொல்லுங்க, ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமா இருந்தது. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இனி நல்ல காலம், நல்ல காலம் பிறக்குது, நல்லா வாழவீங்க, நல்ல ஆசீர்வாதமா இருப்போம். ஆமென். எந்த விதமான உன்னை கலங்கப்படுத்தின கையெழுத்துக்களை கர்த்தர் வேரோட அதை மாற்றி போடுகிறார். உன்னை துக்கப்படுத்தின, உன் சந்தோஷத்தை இழக்க பண்ணின, உன் மகிழ்ச்சியை கெடுத்த எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு வேரோடு பிடுங்கி எறிந்து, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறார். அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என்னமாசையார்? அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனால். பாலைவனமான வாழ்க்கையில் மழை தருபவர்,
பாதை காட்டும் மெய்ப்பனாய் உடன் வருபவர், பாலைவனமான வாழ்க்கையில் மழை தருபவர், பாதை காட்டும் மெய்ப்பனாய் உடன் வருபவர். அவர் வாழ்க்கையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை என் தேவனாய். அவர் வாழ்க்கையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை என் தேவனாய். இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம கேட்ட இவ்வளவு நேரம் கேட்டோம். தத்தளிப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அதை தத்தளிக்க பண்ணுகிறவன் கையில கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல உனக்கு எதிரான கையெழுத்து இன்னைக்கு மாறி அவர் இன்னைக்கு உனக்கு ஒரு கையெழுத்தை போடுகிறார். அந்த கையெழுத்து உன் வாழ்க்கையில போடும்போது எப்படி யூதருக்குள்ளே விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமா இருந்தது, அப்படியே நீங்கள் விருந்துண்டு கொண்டாடுகிற ஒரு காலங்களாக, சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து பூரிக்கிற ஒரு காலங்களாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனா கூடாதது ஒன்றுமில்லை. அந்த வார்த்தையை பாடிக்கொண்டே இருக்கலாமா? அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனார். ஆமென். அவர் வார்த்தையில் உண்மை, அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். உனக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுந்து போவதில்லை. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. அவருடைய மகிமை இன்னைக்கு உன்னை விட்டு விலகாமல், அவர் பிரசனம் உன்னை விட்டு விலகாமல், அவர் சொன்னவைகள் அப்படியே உன் வாழ்க்கை நிறைவேற்ற போகிறார். Yes Lord. உனக்கு எதிரான கையெழுத்தை அவர் குலைத்து போட்டு சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெற்றி சிறந்தவர். இன்னைக்கு உனக்கு எதிரான எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இன்னைக்கு உனக்கான ஒரு புதிய கையெழுத்தை அவர் போட்டு உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார், உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், நன்மையால் உன்னை நிரப்ப போகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். இயேசுவின் நாமத்தினால உனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க கர்த்தர் திருப்புவாராக. உன்னோடு எதிர்த்து போராடுகிற வல்லமைகள் நிர்மூலமாகி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வாழ்க்கையில் எனக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. The mighty name of Jesus. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் வல்லமை, என் தேவனான் கூடாதது ஒன்றுமில்லை. அப்படியே கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. அப்பா, உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த வார்த்தை எங்கெல்லாம் குடும்பத்தில் ஒலிக்கிறதோ கேட்கிறதோ, யூடியூப் மூலமாக எங்கெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலாம் இன்னைக்கு ஒரு சந்தோஷம் பிறக்கட்டும். எதிரான கையெழுத்துகள்லாம் மாறி போகட்டும். எந்த கையெழுத்தினால மகா துக்கத்தையும் வேதனைகளையும் புலம்பல்களையும் அழுகையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு உங்க வார்த்தை சொல்லுகிறபடியா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வார்த்தை அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் என்றுமாய் நிறைவேறுவதாக. தடைகள் எல்லாம் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், விரோதமாய் இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. உங்க பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரை, சீக்கிரமாய் நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற ஆண்டவரை பாலும் தேனும் விசாலமான நல்ல ஆண்டவரை அந்த பகுதியில் நாங்கள் கால்களை வைக்கத்தக்கதாய் ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்காக நீர் ஒரு கையெழுத்தை போடுவதற்காக எனக்கு நன்றி அப்பா. கர்த்தருடைய மகிமை வாழ்க்கையில் வெளிப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். Ararat Power Ministry.